ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். நேற்று புதுசாக பதவியேற்ற தாவேக அரசாங்கம் வெள்ளை அறிக்கையை விட்டுருக்குறாங்க. போன 5 ஆண்டு இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட இந்த நாட்டோட பொருளாதார நிலையை திவாலுக்கு கொண்டு போயிருக்குது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுற நோக்கத்தோடு அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், தமிழ்நாட்டோட நிலைமை அப்படின்னு என்ன, இப்போ நிதி நிலைமை என்ன, எவ்வளோ கடன் இருக்குது, என்ன செய்ய முடியுன்றதெல்லாம் பேசிட்டோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற போது லீக்கேஜஸ் எல்லா இடத்துலையும் ஊழல் தான் காரணம். கனிமளவு துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லை மின்வாரியத்துறையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பல ஊழல் தான் காரணம். இதெல்லாம் கட்டுப்படுத்தி அது மூலயமா நாங்கள் அதை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை அப்படின்றதையும் அழுத்தியமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சனும் நிதித்துறை செயலாளரும் அதை பேசியிருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக இருந்தது. வெள்ளை அறிக்கை கிடையாது, அது வள்ளை தறிக்கை. வள்ளை தறிக்கையா? அப்படின்னா நேற்று சலியிடப்பட்டது. தலைமை தலையகத்துல நேற்று அதை சலிட்டாங்க. என்னங்க புரியல? அப்படிதாங்க இருந்துச்சு நேற்று வெள்ளை அறிக்கை வெளியீடு. மரிய வில்சன் அவர்கள் நான் அவர் பேசின பல வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன். நல்லா ஃப்ளோவா பேசுறாரு. இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளோவா தான். நேற்றும் இங்கிலீஷ்ல பிட்டெல்லாம் நல்லா தான் பேசுனாரு. கடைசியா வந்தாரு பார்த்தீங்களா? அதாவது வாசிக்கிற பகுதியில தான் அவர் திணறாரு. அந்த மாநிலங்கள் மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. விச் மீன்ஸ் அந்த அறிக்கைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவருக்கு படிக்க தெரியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கல்வி வள்ளல் அப்படிலாம் சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு அந்த பொறுப்பு. கல்வி தந்தை PhD முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப கூட ஜெயில இருந்தாராமே. இன்னும் பல வீடியோலாம் இருக்குது. ஆமா, பல வீடியோக்கள் இருக்கு. அவர் பலவாறு பேசுவார். ஆக்ஷன்ல தான் அவர் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அது ஆக்ஷன் வீடியோ நல்லா இருந்தது, பேச்சு தான் சரியில்லை. அவர் கையில ஏதாவது கம்பு கட்டை ஏதாவது இருந்தா, அல்ல கிரில்லு மாதிரி ஏதாவது முன்னாடி இருந்தா கூட அவர் உடச்சு வர்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஓகே, மைக்கா இருந்துச்சு, எல்லாம் மைக்கு தான் இருந்துச்சு. மைக்கை தூக்கி அடிக்க முடியாது. தெரியல, அவர் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொம்மை போல அவர் உட்கார்ந்து இருந்தாரு. இவருதான் செக்ரட்டரி தான் ஃப்ரீயா இருந்தாப்புல. சித்திக் சார் தான் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாரு. அவருடைய உற்சாகத்துக்கு அளவே கிடையாது. இப்படி ஒரு அமைச்சரவை நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாரி வேற எப்போ கிடைக்கும் தெரியாது. இப்பயே அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல எப்படி ரிட்டையர்மெண்ட் இருக்கும், பரவாயில்ல நம்ம வாழும் காலத்துல இப்படி ஒரு அரசாங்கத்தை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயல் அதிகாரிகளுக்கு பூரா ஒரே குஷியாகத்தான் இருந்திருக்கும். அவங்க என்ன நினைப்புல குஷியில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா சட்டமன்றம் கூடும்போது தெரியும். அந்த உற்சாகத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு ஏன் அதை சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி பல செயலாளர்கள் இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க. நம்ம முருகானந்தம் இருந்த போது நடத்தி இருக்கிறாரு, இறையன்பு இருந்த போது நடத்தி இருக்கிறாரு, ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக உதயச்சந்திரனே சந்தித்து பேசி இருக்கிறாரு. நீங்க பொதுவாகவே பியூரோக்ராட்ஸ்ட என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு உங்களால அவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்க முடியாது. முருகானந்தம் அவர்கள் எப்போதுமே சிரித்த முகத்தோட வழக்கமாக இருப்பாரு. அதுதான் எல்லா இடத்துலையும் அதே இதுல தான் இருப்பாரு. திடீர்னு உருன்னு ரியாக்ஷன்ஸ் நீங்க பியூரோக்ராட்ஸ் முஞ்சில பார்க்கவே முடியாது. அது அவங்க படிக்கிற காலத்துல இருந்து அந்த மென்டாலிட்டி அவங்க மனசுல ஊறி செக்ரட்டரி ரேங்கிங் அவங்க வரும்போது அப்படி டார்க்கா பேட்மேன் ஷேட்ல தான் அவங்க உலாவுவாங்க. ஆனா நேற்று அப்படி உற்சாகமா பதில் சொல்றாரு சித்திக் அவர்கள். எதனால் அந்த உற்சாகம்? அவர் 2020 அவர் ஓப்பனிங்ல என்ன சொல்றாரு, நாங்க யாரையும் குறை சொல்றதுக்காக வரல. அந்த அறிக்கையிலே அதை குறிப்பிட்டிருக்காங்க. குறை சொல்றதுக்கு வரலன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்றீங்க? நிதி நிலைமை என்னன்றதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு பேர் தானே அனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்ப அதில் இல்லாத ஒரு கூடுதல் தகவலை இதுல எடுத்து சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல, அல்லது மக்களுக்கு வேற எதையாவது விளக்கி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வழக்கமாக ஒவ்வொரு நிதியாண்டுலையும் MTFP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. FRBMனா என்னன்னு பக்கத்துல இவர் கேட்டார் இல்லையா, அப்ப இவருக்கு MTFPனா என்னன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியல. MTFPனா மீடியம் டேர்ம் அல்லது மிட் டேர்ம் ஃபிஸ்கல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் FRBM கைட்லைன்ஸ் படி இதை ரிலீஸ் பண்றாங்க.
ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, நீங்க வந்து மற்ற பட்ஜெட் டாக்குமெண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து தலை கிறுகிறுன்னு சுத்தும். இது வந்து ஒரே பேஜ், சிங்கிள் பேஜ்ல வந்து அந்த MTFP வந்து எல்லா ஆண்டுகளுக்கும் இருக்கு. இதுவரை போன ஆட்சி காலத்துக்கு மட்டும் 6 வந்து வெளியிடப்பட்டிருக்கு. கடைசி அந்த இன்டரிம் பட்ஜெட் வரைக்கும். அந்த 6லயும் இல்லாத ஏதாவது ஒரு நம்பர் இதுல புதுசா வந்திருக்கான்னா கிடையாது. என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்றத நான் பிறகு சொல்றேன். இப்போ இதை அப்படியே கம்பைல் பண்ணி போட்டு மேல வந்து இட்ஸ் அண்ட் பட்ஸை வந்து ஃபில் பண்ணி இவங்க பேசியிருக்கிறாங்க. நாங்க யாரையும் குறை சொல்றதுக்கு வரல. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் பண்ண செலவுகள் வந்து தேவையான செலவுகள் தான். ஏன்னா தேவையில்லாத செலவுனா உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்போ தேவையான செலவு தான் பண்ணியிருக்கிறாங்க. நலத்திட்டங்கள் அதுவும் சரியா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, 2021லயும் வெள்ளை அறிக்கை விட்டோம், இப்பயும் வெள்ளை அறிக்கை விடுறோம். 21ல விட்டப்போ வந்து நிதிநிலைமை வந்து பேடு, இப்போ வந்து ஒர்ஸ் அப்படின்றாரு. பேட் ஒர்ஸ் அப்படின்றத இவர் எப்படி சொல்றாரு? இவர் வந்து ஒரு செயலாளர் தானே. பேடா ஒர்ஸா அப்படின்றத வந்து ஒன்று ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ஆய்வு செஞ்சு சொல்லணும். அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சொல்லணும். ஏன்னா அது வந்து கொஸ்டின் ஆஃப் பாலிடிக்ஸ். இஃப் த எக்கனாமி இஸ் ஒர்ஸ் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்றதுக்கு வந்து அமைச்சர்கள் தான் பதில் இல்லை. பல அங்க அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்ட பல கேள்விக்கு ஒரு சித்திக் தான் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் இவருக்கு பதில் இல்லாத போது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு, சார் பொலிட்டிக்கல் கொஸ்டின் சார் நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்காக வரல, நாங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவர் வந்து அப்படியே மண்டையாட்டிட்டு உட்காருக்காரு. எதுக்கு உட்காந்துருக்கிறாரு, ஏன் உட்காந்துருக்கிறாருன்னே புரியல. இல்லை, இப்போ அந்த துறை வந்து இவர்கிட்ட இருக்கும், அருண்ராஜ் கிட்ட இருக்கும், இல்லை செங்கோட்டையன் கிட்ட இருந்தது. ஃபர்ஸ்ட் அருண்ராஜ் கிட்ட இருக்கும்னாங்க, அப்புறம் செங்கோட்டு கிட்ட இருந்தது. இதை செங்கோட்டையன் கிட்ட இருந்து ஒரு சீனியர் கிட்ட இருந்து இதை மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கல்வி வள்ளல், ஒரு அந்த மாதிரி இருக்கிற மாரி ஒரு ஆள், அதனால ரொம்ப இதுவாக இருப்பார், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பார் அப்படின்ற மாரி தான் பேசப்பட்டது. ஆனால் நேற்று அப்படி எதுவும் தெரியலை. நேற்று எதுவுமே அவர் வந்து ப்ராப்பராக பண்ணலை. ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கையினுடைய தயாரிப்புகள்லேயே இவர் ஈடுபட்டு இருக்க மாட்டார். மாறாக இந்த அதிகாரிகள் ஒன்று தயாரித்து கொண்டு வந்து கையில் நீட்டியிருப்பாங்க, அல்லது காமனார் மாமனார்னு ஏதாவது நிறுவனங்கள்ல இருந்து தயாரித்து கொண்டு வந்து நீட்டியிருப்பாங்க. அதில் தான் இது வந்திருக்குது. இந்த அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த அறிக்கையினுடைய ஓப்பனிங்லேயே வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை குறித்த சுருக்கமாக ப்ரிஃபேஸ், இந்த புத்தகத்துக்கான முன்னுரை. அதில் வந்து இங்கிலீஷில் தான் நான் படித்தேன். பக்கம் 9 பேஜ் 9ன்னு போட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பொருளாதார வலிமை இருக்குது, நிறுவன வலிமை இருக்குது, மனிதவள வலிமை இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த நிதி நிலைமையை சரி செஞ்சிட முடியும். என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த செலவுகளை எப்படி சரி செய்வது, கரப்ஷன் இல்லாமல் எப்படி வந்து அரசாங்கத்தை நடத்துவது, சுத்தமாக எப்படி அரசாங்கத்தை நடத்துவது, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் விஜய் வந்து அப்படிதான் வந்து அதை ஓப்பன் பண்றாரு. அப்படியே மூவ் பண்ணி வந்தோம்னா அப்போ இதில் என்னென்னலாம் சொல்ல போறாங்க? ஒன்று, சுத்தமாக எப்படி நிர்வாகத்தை வைத்துக் கொள்வது, தொடச்சு எப்படி பல தண்ணியை போட்டு தொடை அப்படின்ற மாதிரி எப்படி தொடக்கிறது. அடுத்து கரப்ஷன் இல்லாமல் எப்படி இந்த கவர்மெண்ட்டை நடத்துறது. இதுல எல்லாம் லீக் ஆயிருக்கு. லீக் எங்க ஆயிருக்குன்னு சொன்னா தானே நீ வந்து எப்படிலாம் லீக் ஆச்சுன்னு நீ சொல்ல வேண்டாம். ஆனா அதுக்கான பிரைமா ஃபேஸியை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல. ஏன்னா வெளியிடுவது வந்து நிதித்துறை தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்குமான ஒரு கட்டுப்பாட்டு துறை மாதிரி அதை சொல்லலாம். அந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கே அது கண்ணுக்கு தெரியல அப்படின்னா டிவிஎஸ்சிக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இவங்க என்ன சொல்றாங்க, கரப்ஷன், அதை பத்திலாம் வருவோம். இப்போ ஒன்று, என்னென்னலாம் செலவாகுது அப்படின்னு எடுத்தோம்னா 4.5 பத்தி நம்பர், பக்கம் 13, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் ஸ்குவீஸ்ட் அவுட் டெவலப்மெண்ட். அதாவது பொறுப்பேற்ற செலவினங்கள் அப்படின்னு இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு புரிதலுக்காக கட்டாய செலவினங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். கட்டாய செலவினங்கள் காரணமாக வளர்ச்சி குன்றி விட்டது, சுருங்கி விட்டது, நசுக்கப்பட்டு, ஸ்குவீஸ்டுனா என்ன அர்த்தம், நசுக்கப்பட்டு விட்டது. வளர்ச்சிக்கு தேவையான மொத்த நிதியை வந்து கட்டாய செலவத்துக்கு எடுத்து தள்ளிட்டாங்க. கட்டாய செலவுன்னா இது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தானே. கட்டாய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்றது வந்து நம்ம மாத்திக்கிறலாம். கட்டாயமா போட வேண்டியது சம்பளம், வட்டி. ஓகே, கடன் வாங்கினவனுக்கு வட்டி கட்டணும், வேலைக்கு வச்சிருக்கவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதுதான் கட்டாயமானது. நீங்க வெல்ஃபேரை வந்து சுருக்கலாம், மாத்தலாம், விரிவுபடுத்தலாம், தள்ளி வைக்கலாம், என்னென்னு பண்ணலாம். சம்பளத்தை தள்ளி வைக்க முடியாது, ஓய்வூதியத்தை தள்ளி வைக்க முடியாது, வட்டியை தள்ளி வைக்க முடியாது. அப்ப இதுதான் கட்டாய செலவு. இந்த கட்டாய செலவு வந்து 1.25 லட்சம் கோடியிலிருந்து 1.89 லட்சம் கோடியா மாறிடுச்சான். சரி, கட்டாய செலவு அதிகரிக்கத்தான் செய்யும். ஏன்? வருஷம் சம்பளத்தை இன்க்ரிமெண்ட் போடுறோம்,
வருஷம் வருஷம் பென்ஷனருக்கு பஞ்சப்படி ஏத்துறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருஷம் வருஷம் வட்டி ஏறத்தான் ஆள் செய்யும். develop அப்ப இதுக்கெல்லாம் அதே போல வந்து கூடுதலான பணியாளர்களும் தேவைப்படுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் செலவு பண்ணித்தானே ஆகணும். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இதன் காரணமாகவெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தேவையான புதிய திட்டங்களையோ அல்லது இந்த சுழற்சியை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளையோ தனியார் முதலீடுகளுக்கு தேவையான முதலீட்டை செய்வதற்கோ பணம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளத்தையும் ஓய்வூதியத்தையும் குறிப்பிட்டு இதன் காரணமாகத்தான் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழர் மனிதர்கள் எல்லோரும் வந்து தினமும் ஆக்சிஜனை சுவாசிக்கின்ற காரணத்தால் ஆக்சிஜன் அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சிஜனை சுவாசிச்சு தான் ஆகணும், வேலைக்கு ஆள் வச்சிருந்தா சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அப்ப சம்பளத்தையும் பென்ஷனையும் எந்த அரசு வந்து தேவையில்லாத செலவாகவோ அல்லது கூடுதல் செலவாகவோ கருதுகிறதோ, அதை நபர்கள் கருதினாலும் சரி அரசு கருதினாலும் சரி அவர்களுடைய நோக்கம் அதை தனியாரை நோக்கி நகர்த்துவதாகத்தான் மாறி இருக்கிறது. ஆனா இவங்க இப்போ அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஆனா தாவேக்கா வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி அந்த கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொன்னதை செய்வீங்களா இல்லை இருக்கிறதும் இல்லைன்றீங்களா, இப்போ இருக்கிறதும் இல்லைன்றீங்களான்றதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து முதலமைச்சர் இதை பத்தி முதல் தெரியப்படுத்துவோம், அப்புறம் சிஎம் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, சிஎம்க்கு தெரியாதுன்றது தான் அவர் சொல்ற ஒரு வெள்ளேரிக்கையை பத்தி சிஎம்க்கு தெரியாது, இதுல என்ன இருக்குன்றத பத்தி சிஎம்க்கு தெரியாது. ஆனா ப்ரிஃபேஸ் மட்டும் எழுதியிருக்கிறார், கையெழுத்து போட்டிருக்கிறார். சி ஜோசப் விஜய் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஆனா அந்த கையெழுத்து வந்து சீல் குத்தி இருக்கிறாங்க, கைப்பட ஒரு கையெழுத்து போடல. ஆனா அவர் படிச்சிருப்பார்ல, ப்ரிஃபேஸே அவர் எழுதினாருன்னு தெரியலையே. இப்ப அவர் தான் ப்ரிஃபேஸ் எழுதினாருன்னா இந்த பிரச்சனையை நீங்க ஏன் தனியா போய் தெரியப்படுத்தணும்? அதுக்கு இப்போ பதில் சொல்ல முடியாதுல்ல, அதனால அப்படி சொல்லி. இப்ப சிஎம்ஏ சொல்றாரு, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ரைசிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றாரு. அப்படி எழுதுறாருன்னா அப்ப அவருக்கு தெரிஞ்சுதான் எழுதணும். எக்ஸ்பெண்டிச்சர் எதுல எல்லாம் ரைஸ் ஆகுது, சம்பளத்துல, ஓய்வூதியத்துல. அப்ப புதிய ஓய்வூதியம் சரியா வருமா தவறா வருமான்னு இந்நேரம் அந்த முதலமைச்சரின் மண்டைக்குள் யோசனை வந்திருக்க வேண்டும். இதை இனிமேல் தான் இவர் போய் தெரியப்படுத்த போகிறாருன்னா அப்ப சிஎம் உடைய ப்ரிஃபேஸை அவர் டிஸ்கிரெடிட் பண்றாருன்னு அர்த்தம். சித்திக் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா சித்திக் வந்து வந்ததுல இருந்தே வந்து பல தகராறுகளை நேற்று இந்த பக்கம் அவங்கள கூப்பிட்டு நீங்க கேளுங்க, இந்த பக்கம் நீங்க கேளுங்க, நடுவுல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகையாளர் நண்பர்கள். சார் நடுவில் நாங்க கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கோம், இங்கேயும் வாங்க அப்படின்ன உடனே இவர் இப்படியே தான் போறாரே தவிர நடுவில் வர மாட்டேங்கிறாரு. தெரியல சன் நியூஸும் கலைஞர் நடுவில் உட்கார்ந்து இருந்தாங்களான்னு தெரியல, ரெண்டு பக்கமும் போய்கிட்டு இருக்கிறாரு. இதுல வந்து இந்த தனியார் மயம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ஏன் வர்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிடிஆர் அவர்கள் வந்து இதே வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் மேலே என்ன விமர்சனம் வந்தது அப்படின்னா, அவர் தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதில் வந்து கவனம் செலுத்துவதற்காக இதை சொல்லுகிறாரான்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. பேருந்து போக்குவரத்து துறையில மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் பிரைவேட்டுக்கான கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்ட போது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸுக்கு தானே கொடுக்குறாங்க, இதை இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே பார்ப்போம், இது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம கடுமையா விமர்சிப்போம் அப்படின்னு காத்து இருந்தோம். அப்படின்னா இப்போ ஒரு அரசாங்கமே மறுபடியும் என்ன சொல்லுது, எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து சேலரிஸ் பென்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டின் காரணமா இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா சம்பளத்தையும் ஓய்வூதியத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. ஏன்னா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு. டிஏபிஎஸ்சிக்கே வந்து இந்த அரசாங்கம் செலவு பண்ண முடியாம கஷ்டப்படுறது நமக்கு தெரியும். இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம்னா இதை விட இன்னும் 2 மடங்கு அதிக செலவு இருக்கு. அதை எப்படி இவங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்றது குறித்து இதுல எங்கேயுமே தெளிவுபடுத்தல. ஏன் அதை கேட்கிறேன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, டான்ஜெட்கோ வாங்கின கடன் பத்தி குறிப்பிடுறாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வாங்கின கடன் பத்தி குறிப்பிடுறாங்க, இந்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை எல்லாம் அரசாங்கம் வாங்கிய கடன் பேர் எழுதிக்கிறாங்க. அப்ப இந்த நிறுவனங்கள்ல எல்லாம் கோளாறு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ண வேண்டியது அரசின் பொறுப்புன்னா, இந்த சம்பளம் பென்ஷன் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் காரணமா இந்த நலத்திட்டங்களை செய்ய முடியலன்ற இந்த இதை ஏன் சேர்க்கிறீங்க? நலத்திட்டங்களுக்கு செய்ய வேண்டியதற்கு வருவாயை பெருக்கணும்னு சொல்லுங்க, வரவேற்போம். சம்பளத்தை கொடுப்பதற்கு காசு பத்தல, வருவாயை பெருக்கணும்னு சொல்லுங்க, வரவேற்போம். ஆனா இந்த நலத்திட்டங்கள் செய்ய முடியாததுக்கு காரணம் இந்த சம்பளத்துக்கு ஆகிற செலவு தான். இது ரெண்டையும் கோர்த்து விடுறது இருக்குல்ல, இது ஜெயலலிதா பண்ணது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து எல்லா அரசு ஊழியர்கள் மேலேயும் கோபத்தை கிளப்பி விடுறது. அரசு ஊழியர்கள்னாலே நீங்க வந்து ஊருக்குள்ள இன்னைக்கும் போய் கேட்டீங்க அப்படின்னா, வாத்தியாரெல்லாம் என்ன வேலை பார்க்கறான், அவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, தன்னோட வீட்டுல தன்னோட ஒரு மகனை ஒரு மகளை வச்சு மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில அது போன்ற நூற்றுக்கணக்கான மகன்களையும் மகள்களையும் பள்ளிக்கூடத்துல வச்சு மேனேஜ் பண்ற வாத்தியார் என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சா அவங்களுக்கே புரியும். ஆனா அதை யோசிக்க விடாத அளவுக்கு அவங்க மனசுல வந்து
அரசு ஊழியர்கள் மேல ஒரு வன்மம், ஒரு வெறுப்பு விதைக்கப்படும். உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைவேட்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரசல தூண்டி விட்டுருவாங்க. அப்ப பிரைவேட்ல இருக்கிறவங்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க சம்பளத்தையும் குறைப்போம், ஏன்னா இங்க சம்பளம் ஏறாது, அப்ப இங்க சம்பளத்தை குறைப்போம் அப்படின்றத அங்க ஏத்தி விடுறது. இப்படி மக்கள் மத்தியில இது அரசு செய்யுது அப்படின்றத விட இந்த அரசாங்கத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய முதலாளித்துவ மனநிலை இப்படி மக்களுக்கு தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்ளுகின்ற இந்த பக்குவத்தை ஊக்குவிக்கிறது. அதை தூபம் போடுற வகையில தானே இந்த சம்பள விவகாரத்தை குறிப்பிடுறாங்க. தபால் வாக்காளர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு போகணும். ஏன்னா 25% பேர் தபால் வாக்காளர்கள் தாவேகாவுக்கு போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக அதிமுகன்னு அவங்க மாறி மாறி போட்டவங்க இங்க போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. இத்தனைக்கும் அந்த அரசு ஊழியர்கள் சங்கங்கள் எல்லாம் தலைமைச் செயலக வாசல்ல நின்று இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. எங்களுடைய நீண்டகால கோரிக்கை நிறைவேறியது அப்படின்னு கொண்டாடினாங்க. அப்ப இங்க 25% இங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தபால் வாக்காளர்களே பாருங்கள், உங்களுடைய சம்பளத்தால் மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, இல்ல அது பிரைவேட்டைசேஷன் நடக்கும் அப்படின்றது அது ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போய் பேசுறது தானே. அப்படி எதுவும் அவங்க சொல்லல. இல்ல பிரைவேட்டுக்கு போகணும்னு சொல்லல. ஆனா இதுல சொல்லப்பட்டதுக்கு தீர்வு என்ன? வருவாயை அவங்க சொல்றாங்க லீக்கேஜஸ் முடக்குவோம், அதை அரெஸ்ட் பண்ணுவோம், அதை அரெஸ்ட் பண்றது மூலியமா அதுல இருந்து வருவாய் ஈட்டுவோம், அதுல இருந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுவோம்ன்றது. அப்ப எவ்வளவு லீக் ஆச்சு அந்த நம்பர் இருக்கணும்ல. லீக்கேஜ சரி பண்ணா இதை சரி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம மேம்போக்கா பேசும்போது இப்படி சொல்லலாம். என்ன மக்கள் மத்தியில ரெகுலரான உரையாடல்ல இங்க எங்கெல்லாம் ஊழல் நடக்குதுப்பா அதெல்லாம் இல்லாம இருக்கு. அவங்க இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொன்னாங்கல்ல, ஸ்டாலின் டாக்ஸ்னு சொல்லிட்டு 30% இருக்குது, அதை நம்ம புடிச்சிட்டா போதும். அது இங்க வரலையே, இங்க அந்த பெர்சன்டேஜை காட்டலையே. ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒன்று வாங்கினாங்க, சப்ரீசன் டாக்ஸ் வாங்கினாங்க, இது அறிவாலய டாக்ஸ் வாங்கினாங்க, அன்பகன் டாக்ஸ் வாங்கினாங்க, உதயநிதி டாக்ஸ் வாங்கினாங்கலாம் இதுல வரலையே. இதுல காட்டியிருக்கணும்ல அப்ப கணக்க. ஸ்டாலின் வீட்டுக்கு இது எப்படி போனதுன்றத சொல்லியிருக்கணும்ல. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ட்ரெஷரியில இருந்து வெளியே போகுது சார். ட்ரெஷரியில இருந்து வெளியே போற காசு எங்க போகுதுன்றத ட்ராக் பண்ண முடியலன்னா இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஹைகோர்ட்டுக்கு இங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும்? ஏன்னா இந்த கேஷை இவங்க ரிலீஸ் பண்றத யாரோ ஒருத்தர் தானே எடுத்துட்டு போறாரு. ஒரு அதிகாரிக்கு அனுப்புறாங்க அல்லது ஒரு துறைக்கு அனுப்புறாங்க. அந்த துறை அதை செலவு பண்ணிட்டு திருப்பி கணக்கு காட்டுறாங்க. அதை வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த அதிகாரிகளுடைய வேலை தானே. அப்ப இதுல எங்க லீக் ஆச்சு? இதுல இந்த இங்கிலீஷ்ல 13 இடங்கள்ல கரப்ஷன் 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 குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிஸ்டமிக் கரப்ஷன். சிஸ்டமிக் கரப்ஷன் சொல்றது அலிகேஷன், சிஸ்டமிக் கரப்ஷன் அப்படின்னு சொல்றது அலிகேஷன் கிடையாது. அது பின் பாயிண்டிங். அமைப்பு ரீதியாகவே இங்க கரப்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பதற்கான முகாந்திரம் இருந்திருக்கலாம். அந்த முகாந்திரம் என்ன? கரப்ஷன் இருந்திருக்கலாம்னு சொல்லல. கரப்ஷன்னாலதான், அதுவும் சிஸ்டமிக் கரப்ஷன் அண்ட் பார்ட் ஆஃப் லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த லீக்கேஜ் எங்க ஆச்சு, சிஸ்டமிக் கரப்ஷன் எங்க நடந்துச்சு, எங்க இருந்து எங்க மூவ் ஆச்சு அப்படின்றது எதையுமே காணுமே. அப்புறம் இதுக்கு பேர் என்ன? வெளியே அது முன்னாடியே ஆதவர்ஜுனா போன்றவங்களா பல பேர் சொல்லியிருக்காங்களே, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், போக போக யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ போன ஆட்சியில் அவங்களாம் கண்டறியப்பட்டு அவங்களுக்குலாம் உரிய தண்டனை வாங்கி தரப்படும், கைது செய்யப்படும். அப்புறம் இதுக்கு இவ்வளவு அவசரமா இந்த வெள்ளரிக்கையை போட்டாங்க? இதுதான் போன பட்ஜெட்லயே இருக்கே. இவர் சொல்றாரு இல்ல, அதாவது செயலாளர் சொல்றாரோ அமைச்சர் சொல்றாரோ வெள்ளரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்கல்ல, டான்ஜெட் கோவின் கடனின் காரணமாக 14,000 கோடியை நம்ம இங்க செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதை போன பட்ஜெட்ல தங்கம் தென்னரசே சொல்லிட்டு போயிட்டாரே. இதை நீங்க என்ன புதுசா சொல்றதுக்கு? நீங்க சொல்லாத பல விஷயங்களையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. என்னென்ன காரணத்தினாலெல்லாம் நம்மளுக்கு வருவாய் பற்றாக்குறை ஏற்படுதுன்றத தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையில விரிவா பேசும்போதே சொல்லித்தானே பேசியிருக்கிறாரு. இதுல புதுசா இப்ப என்ன சொல்லியிருக்கீங்க? இவங்க சொல்ற பிரதானமான வாதம் என்ன? இப்ப தனியாருக்கு போகாது அப்படின்னா ஒண்ணு வருவாயை பெருக்கணும். வருவாயை பெருக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வரி வருவாய், இன்னொன்னு வரி அல்லாத வருவாய். இப்ப வரி வருவாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பிரதானமா இருக்க முடியும். அதுதான் 44% பங்கு வகிக்குது. வரி வருவாயில என்னென்ன வரி எல்லாம் இருக்கு? ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் வாட்டு, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ். இதுல ஜிஎஸ்டி அப்படின்றதுல நம்ம ஒரு ஜிஎஸ்டி பொருளின் மீது வரியை விதிக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கம் விதிக்கும். ஒன்றிய அரசாங்கம் விதித்தது அதை நம்ம ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டில நல்ல வருவாய் கிடைச்சிருக்கும். எப்படி? கைத்தறி நெசவு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வரி வருவாய் அதிகமாயிருக்கும். மற்ற டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை நம்ம ஏத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வரி வருவாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா நம்ம மாநிலத்தின் நலன் கருதி கண்டெஸ்ட் பண்ணி ஜிஎஸ்டி கவுன்சில சண்டை போட்டு அதுக்கப்புறம் அதை திருத்த வச்சோம்.
அடுத்து பெட்ரோலியம் வாட்டு. இந்த அரசு வந்த உடனே 3 ரூபாய் குறைச்சு எக்ஸைஸ்லையும் வாட்டுலையும் இருந்த அளவை குறைச்சிருக்கிறாங்க. இப்ப பெட்ரோலியம் வாட்டை அதிகரிச்சா மக்கள் சும்மா இருப்பாங்களா? மக்களே சும்மா இருந்தாலும் இருக்கட்டுமே, மக்கள் வந்து பெட்ரோலியம் வாட்டை ஏத்துனதை வந்து ஏத்துக்கிறாங்கன்னே வச்சுப்போமே. பெட்ரோல் மீதான வாட்டை 2 ரூபா, இன்னைக்கு எத்தனை ரூபா? 103 103 ரூபா. 2 ரூபா தமிழ்நாடு அரசு ஏத்துதுன்னு வச்சுப்போம். வாட்டு 105 ரூபா. இந்த 2 ரூபா நம்ம பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இங்க ஏத்தனோம்னா அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏறும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏறுச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல போகிற காய்கறி விலை ஏறும். காய்கறி விலை ஏறுச்சுன்னா என் பாக்கெட்ல இருந்து இன்னும் கூடுதலா செலவாகும். அப்ப பணவீக்கம் அதிகரிக்கும், பொருளாதார முடக்கம் ஏற்படும். அது வந்து பண சுழற்சியில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமா மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியவே பாதிச்சிடும். இப்படி கோக்குமாக்கா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டியில நம்மளால ஏற்ற முடிந்த ஒரே இடம் வந்து டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மதுபானம். அதுவும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால அந்த எக்ஸைஸை வந்து அவ்வப்போது இஷ்டத்துக்கு ஏற்ற முடியுது. ஏன்னா அவங்களுக்கு வேற பிரைவேட் பிளேயர்ஸ் கிடையாது. பிரைவேட் வந்து தன்னுடைய லாபத்தை கூட குறைச்சு குறைந்த காசுக்கு விற்க முன் வரலாம். ஆனா இங்க மோனோபோலியா இருக்கிற காரணத்தினால நம்மளால ஸ்டேட் எக்ஸைஸை மட்டும்தான் ஏற்ற முடியுது. ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றினா பத்திரப்பதிவுல பாதிப்பு. பத்திரப்பதிவுல பாதிப்புன்றது வந்து ஊர் முழுக்க எவ்வளவு காட்டுத்தீயா பரவுன்றது நமக்கு தெரியும். மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ். மோட்டார் வெஹிக்கிள் ஏற்கனவே வாங்க முடியாத உயரத்துல இருக்கு அதனுடைய விலையெல்லாம். இன்னைக்கு சாதாரண ஒரு ஸ்கூட்டி கூட மினிமம் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாம நீங்க வந்து ஸ்கூட்டி எடுக்க முடியாது. பழைய காலத்து மாதிரி 30,000 40,000க்கு டிவி ஸ்விஃப்டி எடுக்கிற காலம்லாம் இப்ப கிடையாது. நீங்க எடுத்தா ஒன்று மினிமம் ஜூபிட்டராவது எடுக்கணும், இல்லைன்னா டியோ எடுக்கணும். இது ரெண்டும் எடுக்கணும்னா 1.5 லட்ச ரூபா மினிமம் தேவை. செகண்ட்ஸ்ல வாங்குறதுனா கூட 70,000 80,000 தேவைப்படுது. அப்ப மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸை ஏற்ற முடியாது. அப்ப மாநிலத்தின் வரி வருவாயை உயர்த்தவே முடியாத ஒரு நெருக்கடியான நிலை இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வரி வருவாயை ஏத்தணும்னா என்ன அர்த்தம்? விலைவாசியை ஏத்த போறேன்னு தான் அர்த்தம். குப்பை வரின்னு வேற வழியே இல்லாம மாநகராட்சியை நடத்துறதுக்கு வழி இல்லாம குப்பை வரி போட்டு நடத்திக்கிட்டு இருந்த ஊரா அந்த ஊரை மாத்தி விட்டு போனாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் குப்பை வரியை அறிமுகப்படுத்திட்டு போனாங்க. ஏன்? வேற என்ன வரி போடுறதுன்னு தெரியல, இதுக்கு அவன் வரி போடாம இருக்கான், நம்ம போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சியில இருந்து அந்த மாநகராட்சியில இருந்து குப்பைக்கு வரி போட்டு மாநகராட்சியை நடத்துற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போனாரு. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? அப்ப வரியை ஏத்த முடியாது. வரியெல்லாம் இது போக எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்று ஆட் ஆயிருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மைனிங்ல வந்து மாநில அரசாங்கத்திற்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு. அது யார் மூலமா கிடைச்சது? போன திமுக கவர்மெண்ட் சண்டை போட்டதுனால கிடைச்சது. அப்ப அதெல்லாம் குறிப்பிட மறந்துடுறாங்க. அப்போ எதையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? செலவை குறைக்கணும். அடுத்து அங்கதான் போவாங்க. செலவை குறைக்கணும்னா சம்பளத்தை குறைக்கணும். சம்பளத்தை எப்படி குறைக்கிறது? இருக்கிற ஆட்களுக்கு குறைப்பாங்களா? அந்த அளவுக்கு முட்டாளி அவனும் கிடையாது. அப்படி நம்ம சொன்னோம்னா அதுவும் ஏமாத்துறதில்லை. புதுசா ஆள் எடுக்கிறத குறைப்பாங்க. எதுலலாம் குறைப்பாங்க? ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும். போக்குவரத்து கழகம், மின்பகிர்மான கழகம், மருத்துவ கழகம், இது எல்லா இடங்கள்லையுமே வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற அந்த மாநகராட்சிகள், நகராட்சிகள், உள்ளாட்சி, இது எல்லாத்துலேயுமே வந்து துப்புரவு பணியாளர்களை கான்ட்ராக்ட் லேபர்ஸா மாத்திட்டாங்க. அப்போ 1 டைம் கான்ட்ராக்ட், அதுல நமக்கு செலவே கிடையாது. அந்த கான்ட்ராக்டர் வந்து பே பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த கான்ட்ராக்டுகள் இருக்கு. மாநில அரசாங்கத்துக்கு அதுல பெரிய அளவுக்கு இல்லை. கான்ட்ராக்டர் வந்து காசை கொடுத்துப்பாரு. இது ஒரு வகை. இது தாண்டி எங்கெங்கெல்லாம் இதாகிட்டு இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ், டைப் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குரூப் 4லயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ வந்துகிட்டு இருந்த இடங்கள்ல இப்ப அதெல்லாம் நிறுத்தப்பட்டு கலெக்டரேட்ல கடைசியா எப்போ குரூப் 4ல டைபிஸ்ட் போட்டாங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு டைபிஸ்ட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ரொம்ப ரேரா தான் டைபிஸ்டே எடுக்கிறாங்க. மற்றபடி எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கான்ட்ராக்ட் கொடுத்துடுறாங்க, ஒப்பந்த பணியாளர்களா மாத்திடுறாங்க. இது இன்னும் அதிகரிக்கும். இன்னும் அதிகரிச்சது அப்படின்னா மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பே உருவாகாம போயிடும். அப்போ நாம நினைக்கிறோம் இருக்கிற அரசு துறைகளை பூரா வந்து மோடி கவர்மெண்ட் மாதிரி அப்படியே வித்துட்டு போயிடுவாங்க. அப்படி விற்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி விடுவாங்க. அரசின் கைகளில் இருக்கக்கூடிய இப்போ டிரைவர் கண்டக்டரை மட்டும்தான் நம்ம வந்து பிரைவேட்டா மாத்தணும்னு அவசியம் கிடையாது. உதிரி பாகங்கள் சப்ளை பண்றதுல இருந்து, அதை அசம்பிள் பண்றதுல இருந்து, மெயின்டைன் பண்றதுல இருந்து இன்னும் விரிவாக்க வேண்டிய நிறைய இடங்கள்ல எல்லாம் பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த செலவினங்களை அரசு குறைச்சிக்கலாம் அப்படின்னு அரசு நினைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது பெரிய நெருக்கடியில மாறும். மறுபடியும் வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் எப்படி நடந்துச்சோ, நர்சஸ் போராட்டம் எப்படி நடந்துச்சோ, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் எப்படி நடந்துச்சோ, இதே மாதிரி இன்னும் பல துறைகள்ல போராட்டங்கள் தீவிரமாக வெடிக்கும். அதனுடைய முகாந்திரத்தை இந்த அறிக்கையில் பார்க்க முடிகிறது. பிரச்சனை என்ன அப்படின்னா, சங்கங்கள் எங்கே போனார்கள்? இந்த வார்த்தையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதற்காக கூட்டம் கூட்டமாக திரண்டு சங்கமாக போராட்டம் நடத்திய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் மரிய வில்சன் பேசியதற்கு ஏன் இதுவரை பதில் சொல்லவில்லை? அப்ப
இங்க வந்து திமுக வெறுப்பின் காரணமாகத்தான் அந்த போராட்டம் நடந்துச்சு, அல்லது திமுகவை அடிச்சா கொடுப்பான்னு போராட்டம் நடத்தினாங்களா? இல்ல இங்கேயே அது எதுவும் நடக்கல. அப்படி இல்ல, அவங்க போராட்டங்களுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு, ஆமா அதுக்காக அவங்க போராடிட்டு ஆமா இருக்காங்க. இன்னும் இப்ப திமுக எப்படி அதிமுக எப்படின்னு மக்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவங்கள் உண்டு. அது சரியோ தப்போ அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில ஒரு அனுபவம் உண்டு. தாவேக்காவை பற்றியான ஒரு அனுபவம் கிடையாதுல்ல. இப்போ சொல்றாங்க அவங்க எதையும் நிறுத்த போறன்றதை இன்னும் பேசல. ஓகே பார்ப்போம், லெட்ஸ் see என்ன பண்றாங்கன்றத பார்ப்போன்ற மனநிலைமை இருக்கலாம்ல. எப்போ வரைக்கும் பார்க்கலாம்? பட்ஜெட் வரும், அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போமா? பிடிஆரும் புதிய அமைச்சராக தானே வந்தாரு, அவருக்கு யாரும் வெயிட் பண்ணி பார்க்கலையே. ஸ்டாலின் புதுசாக தானே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாரு, வெயிட் பண்ணி பார்க்கலையே. இவரும் வந்து நான் திராவிடியன் லெகசின்னு தானே சொல்லிக்கிறாரு. அப்போ இங்கே மட்டும் ஏன் வெயிட் பண்ணுறாங்க? இவங்களுக்கு அனுபவம் கிடையாது. அனுபவம் கிடையாதுன்னா யார் போய் அனுபவத்தை சொல்லணும்? சங்கத்துக்காரங்க தானே போய் சொல்லணும். எத்தனை சங்கத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள் அல்லது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நடிகர் சங்கத்துல இருந்தெல்லாம் நடிகர் சங்கத்தை தவிர வேற எந்த சங்கமும் அழைக்கப்படல. அப்ப சங்கத்துக்கு கோபம் வரணும்லன்னு நான் கேட்கிறேன். நான் இன்னும் சங்கத்துக்கு எதிரான ஆள் இல்லை. ஆனா சங்கத்தினுடைய செயல்பாடுகள், சங்கங்களினுடைய செயல்பாடுகள் வந்து முன்னளவிற்கு ஏன் வந்து ப்ரோவோக்கிங்கா இல்லை. இந்நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வேண்டாம், இது குறித்த கருத்து கூட பரவலையே. அப்ப வந்து தவறான கருத்துகள் மக்கள் மத்தியில் போய்கிட்டே இருக்கு. என்னன்னு, கடன் ஏறுது கடன் ஏறுது கடன் ஏறுது அப்படின்னு. அதனாலதான் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னாரு, நீ கடனே வாங்காம கவர்மெண்ட் நடத்திட்டோம்னா நான் பதவி விலகிறேன், பொறுப்பேற்கே வரல அப்படின்னாரு. அது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவர் சொல்றாருன்னா அது முடியாதுன்னு அர்த்தமா? ஏற்கனவே வாங்கின கடன்களை விட இந்த அரசு கூடுதலா தான் கடன் வாங்கும் அப்படின்றது தான் யதார்த்தமா? உலகத்துல கடன் இல்லாத அரசே கிடையாது. எல்லா அரசும் கடன் கொடுக்குது அல்லது வாங்குது. கடனோடு தொடர்புடையதாகத்தான் ஒரு அரசு இருக்கும். ஏன்னா ஒரு அரசாங்கத்தினுடைய செலவு அது இது முதலாளித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட இல்ல. இது போன திமுக ஆட்சியிலே மற்ற விஷயங்கள்ல வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, நம்பர்ல பெட்டரா தெரியுது. அந்த மாரி இவங்க பண்ண வாய்ப்பு இல்லையா? இல்லையே, நம்ம மாத்திருக்கேன், நிறைய விஷயங்கள் மாறி இருக்கே. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் எடுத்துங்க. எப்ப வந்து கடனை அடைக்க முடியும்? வருமானத்தை பெருக்கினாதானே கடன் அடைக்க முடியும். கடந்த திமுக அரசாங்கம் வருமானத்தை பெருக்கி இருக்கிறது. எதுல பார்க்கலாம்? தமிழ்நாடு MTFP அந்த எல்லா ஆண்டுகளினுடைய டேட்டாவும் இருக்கு. அந்த தொகுப்புல எடுத்து பாருங்க. ஓன் டாக்ஸ் ரெவன்யூ 2019-20 எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,07,000 கோடி. இப்ப இந்த அரசாங்கம் கடைசியா திமுக அரசாங்கம் விட்டுட்டு போகும்போது 2,29,000 கோடி. இது அதிகரிச்சிருக்கா இல்லையா? இது ஓன் டாக்ஸ் ரெவன்யூ மட்டும். ஓன் நான் டாக்ஸ் ரெவன்யூ, வரி அல்லாத வருவாய் கிட்டத்தட்ட 12,000 கோடியாக இருந்தது, 27,000 கோடியாக. நீங்க சொல்றது என்ன சொல்ல வருதுன்னா, வரி வருவாயை அதிகரிச்சாலும் வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கடன் பெற்றாலும் கடன் அதிகரிச்சு தான் போகும், அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் அதிகரிச்சு தான் போகுமே தவிர அதை குறைக்க முடியாது, கடனை குறைக்க முடியாதுன்றத சொல்ல வரீங்க. கடனை கட் ஆஃபே பண்ண முடியாது. கடனை ஏன் கட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா, அப்ப திமுக அதுக்கு முன்னாடி பண்ணதுல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன் அப்படின்னு அதிமுக அவங்களும் பிராண்ட் பண்ணாங்கல்ல. ஆமா, அதிமுக நோக்கி பிராண்ட் பண்ணாங்க. ஏன் பிராண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கடனே இல்லாத நிலையில இருந்தது, கிட்டத்தட்ட நெக்லிஜிபிளான இடத்துல கடன் நிலைமை இருந்தது தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் ஏன் அது அதிகரிக்குது அப்படின்னா, நம்ம வந்து மோர் குளோபலைஸ் ஆக ஆக நம்ம வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் சர்வே ஆக முடியும். ஆனா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண அரசு நிறுவனங்களால முடியாது. போக்குவரத்து கழகத்தால எந்த காலத்திலையும் ப்ராஃபிட்டபிளா இயங்க முடியாது. டான்ஜெட்கோவால எந்த காலத்திலையும் ப்ராஃபிட்டபிளா இயங்க முடியாது. அப்ப அதுக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். அங்க கடன் வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே நிலவரம் தான் வந்து மற்ற இடங்கள்லையும். எந்த இப்ப மருத்துவத்துறை இருக்கு, மருத்துவத்துறையை இலவசமா நம்மளால நடத்த முடியும் அப்படின்னா அதை லாபகரமா நடத்தினா வந்து கடனே இல்லாம நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து பில்டிங் கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப மதுரையில வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு நிறுவனத்தை கட்டணும் அப்படின்னா பல ஆயிரம் கோடிகள் செலவாகும். இந்த பல ஆயிரம் கோடிகளை வந்து மருத்துவத்துறையில இருந்து எடுக்க முடியுமா? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்ப அந்த 10,000 கோடிக்கு எங்க போவோம்? போக்குவரத்து கழகத்துல இருந்து எடுக்க முடியாது, ஏன்னா அங்க லாபமே கிடையாது. மின்பகிர்மான கழகத்துல இருந்து எடுக்க முடியுமா? அங்க இருந்து எடுக்க முடியாது. எக்ஸைஸ் டியூட்டில இருந்து அவ்வளவு வருமானம் எடுக்க முடியுமா? முடியாது. மாநில அரசாங்கத்தை வந்து காசை அடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப மாநில அரசாங்கத்திற்கு வருமானம் வருகின்ற வழிகள் அதிகமாக இருக்கும் போது இந்த கடன் குறையும். வருமானம் வருகின்ற வழிகள் ஏன் தடைபடுது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் வாட்டு, ஸ்டேட் எக்ஸைஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ், இந்த 5 விவகாரத்தை மட்டும் வச்சு தான் நம்ம சர்வைவ் ஆகணும். இதன் மூலமாகவே தமிழ்நாட்டுக்கு 44% 50% நிதி கிடைச்சிருக்கு. மீதி 50 ஏன் கிடைக்கல? ஸ்டேட் ஜிஎஸ்டி போக சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியை யார் வச்சிருக்கா? ஒன்றிய அரசாங்கம் வச்சிருக்கு. அதுல இருந்து பிரிச்சு கொடுக்கறத ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிரைட்டீரியா போட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏன்? அந்தந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடியதை அந்தந்த மாநிலமே வச்சுக்கிறட்டுமே. இது வந்து இந்தியாவினுடைய சோசியலிசம் அப்படின்ற அந்த மாடலே வந்து கொடூரமாக சிதைத்து வைத்திருக்கின்ற ஒரு மாடல். நீங்க சோசியலிசம் அப்படின்னா
பொருளாதார வளர்ச்சியை பரவலாக்குவதாகவோ அல்லது வந்து எல்லாருக்குமான வளங்களை கொண்டு போய் சேர்ப்பதாகவோ இருக்க வேண்டும். ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாநிலம் சம்பாதிக்கிறத இந்த மாநிலத்துக்கு போடலாம் அப்படின்றது வந்து இது என்ன கம்பெனியா? தமிழ்நாடுன்றது ஒரு நிறுவனமா? இங்க இருக்கக்கூடிய வளத்தை உத்தரப்பிரதேசத்தில் போட்டு வளர்க்கலாம். இங்க போதுமானதா இங்க இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் அங்க போட்டு, இது ஒரு தேசிய இனம்ல. போட்டு வளரலன்றதும் ஒரு விமர்சனம். ஆமா, கொடுத்தும் வளரல. இப்ப ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எல்லாம் மைனிங்கே புகழ் போன மாநிலங்கள், ஆனாலும் அந்த மாநிலங்களால வளர முடியல. பீகாரும் ஜார்க்கண்டும் கிட்டத்தட்ட ஒரே நிலப்பரப்பாக இருந்து அதற்கு பிறகு 2 மாநிலங்கள் ஆனது. பீகாரினுடைய நிலவரம் இன்னும் மோசமானதாகத்தான் இருக்கு. இவ்வளவு பிரிச்சு கொடுத்தோம், நம்ம காசு, கேரளா காசு, கர்நாடகா காசு, ஆந்திரா காசுன்னு அம்புட்டையும் பிடுங்கி ₹1 அவன் கொடுத்தா ₹4 திருப்பி கொடுத்தும் கூட வளர முடியாத நிலைமையில தான் பீகார். இதுதான் வந்து போன ஆட்சியில வந்து பேசப்பட்ட நரேஷனா இருந்தது. ஆனா இப்போ போன ஆட்சி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி, இந்த ஆட்சிக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் வரலாறுல இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல வந்து ரொம்ப தேவையான வருவாயை வச்சிருக்கிற மாநிலமா இருந்தது. இப்போ கடைசி போன ஆட்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முன்னேறிய பொருளாதார மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்றதான் பேச. ஆனா இப்போ இந்த அறிக்கையிலே வந்து குஜராத், கர்நாடகா இதெல்லாம் விட பின்தங்கிய, அதாவது கோவிடுக்கு அப்புறம் இந்த மாநிலங்கள்லாம் வந்து அவங்களோட வளர்ச்சியை வந்து சீராக்கி இருக்கிறாங்க, பெருக்கி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து வேற தப்பான திசையில போயிருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த கோவிடுக்கு பிறகு நிறைய மாறுச்சு. அந்த நிறைய மாற்றங்கள்ல நாம் இழந்தது என்ன, குஜராத் இழந்தது என்ன, நாம் பெற்றது என்ன, குஜராத் பெற்றது என்ன? இதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குஜராத்தோடு ஒப்பிடுவது, உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுவது அப்படின்றதுல வந்து எனக்கு ஹெவியா வேற வாடை அடிக்குது. அது பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய துர்நாற்றம் வீசுகிறது. ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் மாணிக் தாகூர், இந்த 2 பேருடைய வாடை இதுல ஹெவியா அடிக்குது. ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கையில பாஜக வாடம் தானே முதல்ல சொல்லுவீங்க, இப்ப என்ன பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூர்ன்றீங்க? கரெக்டா தானே சொன்னேன். அப்ப காங்கிரஸ்ங்க, அவங்க காங்கிரஸ்ல இருக்கிற, அதாவது ராகுல் காந்தி மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை வந்தது எப்பன்னா, என் கட்சியில் இருக்கும் RSS காரர்களே ஓடி விடுங்கள் அப்படின்னு. எல்லாம் ஓடிட்டது போக மிச்சம் இருக்கிற இந்த 2 பேர் வந்து, ஒன்னு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொன்னு மாணிக் தாகூர். இந்த 2 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. வேற யாரும் மிச்சம் இருந்தாங்க அப்படின்னா, எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு துப்புன்னு இந்த பேட்டிக்கு அப்புறம் ஓடி வந்தாங்க அப்படின்னா சந்தோஷமா வந்து இவங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக் தாகூரோ இவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா, அதுல ரொம்ப குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டை இழிவுபடுத்தணும், தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தணும். அதனாலதான் உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடுறாரு அவர். ஏன் அதை திரும்ப திரும்ப செய்யறாங்க அப்படின்னா, இனி வரும் காலத்துல இந்த தேசிய கட்சிகள் எப்படி தமிழ்நாட்டில் இனி காங்கிரஸால் பயனில்லை என்று இப்போது நாம் உணர்ந்து கொண்டோமோ, இந்த நிலையை அடுத்து அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அதுக்கப்புறம் போன எலெக்ஷன்ல அதை ஃபீல் பண்ணிட்டாரு. பட் ஆனாலும் இன்னும் அவர் வந்து முழுமையா ஃபீல் பண்ணல போல தெரியல. இந்த பக்கம் வந்து உத்தவ் தாக்கரே, இவங்களெல்லாம் வந்து அடுத்த கட்ட அணி சேர்க்கைக்கு தயாராகணும். மாநில உரிமைகள் தான் பிரதானமான உரிமை முழக்கமாக முன்வைக்கப்படும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டாலினை நோக்கி பிரவீன் சக்கரவர்த்தி எப்ப இதை பேச ஆரம்பிச்சாருன்னா, எப்போது இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும் என்ற அழைப்பு வந்ததோ அப்போதே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பிச்சுட்டாரு, தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தோட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2 கான்டெம்பரரியா தான் வருது. ஏன்னா இந்திய நிலப்பரப்புல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது, ஒரு தேசிய இனக்குழு கொஞ்சோண்டு தன்னாட்சி அதிகாரம் கிடைச்சா கூட எவ்வளவு சாதிக்க முடியும். ஏன்னா இயற்கை வளம் இல்லாத ஒரு மாநிலம், தொடர்ந்து நிதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாநிலம், பெரிய நீராதாரம் இல்லாத மாநிலம், இயற்கை வளம் பெரிதில்லாத மாநிலம், ஃபாரஸ்ட் கவர் கம்மியா இருக்கிற மாநிலம், மைனிங் பெருசா இல்லாத மாநிலம், கேஸ் எடுக்க விடாத மாநிலம், பெட்ரோல் எடுக்க விடாத மாநிலம். இப்படி இருந்தும் இந்த மாநிலம் வளருது. அதுவும் வந்து குஜராத்தை விட பல மடங்கு மனிதவள மேம்பாடு உள்ள மாநிலமா இருக்கு அப்படின்னா, இது ஒரு மாடல், இது ஒரு சாம்பிள். இது அடுத்தடுத்து தேசிய இன உணர்வுகளை தூண்டும். இப்போ வரைக்கும் மனிதவள இண்டெக்ஸ்ல எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் இந்த மாநிலங்களோட, கேரளாவை விட வந்து பழைய நேரங்கள்ல வந்து தமிழ்நாடு முன்ன வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டோபர் சாப்பர்லா சொல்றாரு வெளியில இருந்து, குஜராத்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா இருந்தாலும் கூட, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்தாலும் கூட, ஹியூமன் எக்ஸ்பெண்டிச்சர், மனிதவள மேம்பாடு, ஹியூமன் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம். அதனால 2 மாநிலத்தையும் வந்து இண்டஸ்ட்ரீஸினுடைய கவுண்ட்டையும் இண்டஸ்ட்ரீஸினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் வச்சு மதிப்பிடுறதை விட, இந்த 2 மாநிலத்தினுடைய மனிதவள மேம்பாட்டை வச்சுதான் இந்த 2 மாநிலங்களையும் ஒப்பிடணும்னு இந்த அறிக்கையில அப்படிப்பட்ட பார்வையே இல்லை. இந்த வெள்ளை அறிக்கையில இதுல வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பார்வை, அதுக்கு வருவோம். இந்த தேசிய இன உணர்வு எந்த இடத்துல தமிழ்நாட்டில் உச்சகட்டத்தை அடைந்தது என்றால், கடந்த தேர்தலினுடைய பிரச்சாரத்துல ஒரு கட்டத்துல
ஒன்றிய அரசாங்கம் மும்மொழி கொள்கை அது இதுன்ற திணிப்புகளை எல்லாம் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்த போது தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னது 50-60களில் பார்த்த திமுகவை திரும்பவும் ரோட்டில் பார்ப்பீர்கள் அப்படின்னு. அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்றத வெளியே நாம சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிரவீன் சக்கரவர்த்திகளுக்கு அது நன்றாக தெரியும். நாடாளுமன்றத்துல தாக்கூர்களுக்கும் தெரியுமா? தாக்கூர்களுக்கும் தெரியுமா? தாகூர்னு பேரு தாங்க இருக்கு, அது வேற. சரி வேண்டாம், இந்த வகைராக்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒருவேளை இவங்களுக்கு அதெல்லாம் வந்து மறந்துருச்சு அப்படின்னா அண்ணாவினுடைய கேரியான் பட் ரிமெம்பர்னு ஒரு ஸ்பீச் இருக்கு. வாய்ப்பு இருப்பவர்கள் அது வந்து இங்கிலீஷ்ல வெப்சைட்ல இருக்கு, யாருனாலும் எடுத்து படிக்கலாம். அண்ணாவின் படைப்புகள், அண்ணா இன்ஃபோ அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதுல படிச்சு பார்த்தா தெரியும். அப்போ தெற்கு வந்து அப்படி ஒரு கோபத்தை, தமிழ்நாடு வந்து அப்படி ஒரு கோபத்தை வந்து உச்சகட்டத்தை நோக்கி நகரும் போது டீலிமிட்டேஷனுக்கு சொன்னார்னு நினைக்கிறேன் முதல்வர். டீலிமிட்டேஷன் ஏதோ ஒண்ணு, ஆனா இத சொன்னது இதுதான், சாரம் இதுதான், அந்த கருத்தும் இதுதான், வார்த்தையும் இதுதான். இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா மற்ற மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. எப்படின்னா கேரளாவில இருந்து பினராயி விஜயனுக்கு நெருக்கமான தோழர் யாரு வேற ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அப்படின்னா ஸ்டாலின்னு சொல்ற அளவுக்கு ஸ்டாலின் வந்து இங்கே உயர்றாரு. தானே ஒரு முதல்வர் வேட்பாளராக போட்டியிட களத்தில் நிற்கின்ற தேஜஸ்வி யாதவ் எலெக்ஷன் கேம்பெயின்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர்னு சொல்றாரு. தான் முதல்வர் வேட்பாளராக தாங்கள் வர வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்த மகாராஷ்டிரர்கள் நீங்க தலைமை இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின், அதுல வேற ஒரு அஜெண்டாவும் இருக்கும், இங்க இருந்து கூப்பிட்டு வந்து கவுத்தலான்ற அஜெண்டா கூட இருக்கலாம். ஆனா கூப்பிடுகின்றதே வந்து இவர்களுக்கு வந்து இது வந்து தப்பா இருக்கே, இது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்னா இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அது புரிய ஆரம்பித்து விட்டது. அதனுடைய புலம்பல் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கு. ராகுல் காந்தி இமேஜை வந்து இது ஓவர்டேக் பண்றதுன்ற அந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கு. ராகுல் காந்தியினுடைய இமேஜ் ஓவர்டேக் பண்றது இல்ல, அண்ணாவால் முடியாததை இவர் செய்து விடுவாரா அப்படின்ற பயமாக கூட அது இருக்கலாம். ராகுலை ஓவர்டேக் பண்றதுன்றது ஒரு பார்ட், அது சின்ன பார்ட். ராகுலை ஓவர்டேக் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்தாலும் இவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ராகுலை ஓவர்டேக் பண்றதுக்கு இவங்களே தானே பிரியங்காவை கொண்டு வந்தாங்க. பிரியங்கா வந்து இந்திரா காந்தி மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே பிரியங்காவை அவங்க பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஹேர் ஸ்டைல் இந்திரா காந்தி மாதிரி பாப் கட் பண்ணியிருக்கிறாங்க, வேற ஏதாவது இருக்கா அவங்களுக்கு போராட்டம், நல்லா பேசுறாங்க அவ்வளவுதான், அது இந்திரா காந்தி நல்லா பேசுறாங்க அப்படின்ற அடிப்படையில இதை வந்து ஒப்பிட்டு பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? இதே வகைராக்கள் தானே. அப்போ இவங்களுக்கு ராகுல ஓவர்டேக் பண்றதுன்றது பிரச்சனையானா ஆமா பிரச்சனை. ஆனா அதை தாண்டி டெல்லிக்கு அண்ணா மாதிரி இங்க இருந்து ஒரு ஆள் வந்து மறுபடியும், ஏன்னா ஆராசா பல முறை அதை எச்சரிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, திருச்சி சிவா ஒரு பக்கத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இவங்க வேற மாதிரி போறோமா, இது தப்பா இருக்கு போறோமா, மறுபடியும் வேற ஏதாவது தடை சட்டம் கொண்டு வர்றதுக்கு இப்ப நம்மளும் ஆட்சியில இல்ல, சரியா இல்லையா அப்படின்ற ஒரு பார்ப்பன ஏகாதிபத்திய உணர்வை, பணியா ஏகாதிபத்திய உணர்வை இவர்கள் கூட்டாக வெளிப்படுத்துகிறார்களே தவிர இதுல வேற எந்த எசன்ஸ் கிடையாது. இதுக்கு இப்போது இருக்கக்கூடிய விஜய் அரசு நான் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கோ அல்லது பிரவீன் தாக்கூருக்கோ எல்லாருக்குமே எஜமானர்கள் யார் அப்படின்னா இந்த பார்ப்பன பணியா ஏகாதிபத்திய கும்பல் தான், அவர்களுடைய நலன் தான். இந்த இந்தியாவுடைய ஆண்ட வர்க்கம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த வர்க்கம் தான் இவர்களை செயல்படுத்துகிறது. விஜயும் அவர்கள் தான் செயல்படுத்துகிறார்கள். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா விஜய் வந்து ஒன்னொன்னுக்கும் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா ஜிஎஸ்டிபியில இத்தனை சதவீதம் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு, அதுல இவ்வளவு சதவீதம் கடன்னு சொன்னா மக்களுக்கு அது பெருசா தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நம்பரை விரிச்சு சொல்றது, அதை தலைக்கணக்கா மாத்துறது. அப்பதான் ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. எங்கெல்லாம் ஷாக்கிங்கா பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த நம்பரை விரிச்சு சொல்றாங்க. நீங்க வந்து பழைய தினமலர் எடுத்தீங்க அப்படின்னா 1,76,000 கோடி அப்படின்றத வந்து 0,0,0,0 போட்டு பக்கம் பத்தாம அடுத்த பக்கத்துக்கு போற அளவுக்கு பேனர்லாம் அடிச்சு ஒட்டுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா இதை பார்த்த உடனே மக்கள் பயப்படணும்னு. அப்ப ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பூதாகரமான நம்பர் தான். அந்த நம்பரையும் அப்படி விரிச்சு சொல்லலாம்ல, ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. உதாரணத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு பல வகைகளில் பணத்தை பிரித்து கொடுக்குது. ஒன்று கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்ற மானியங்கள், ரெண்டாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்ற பேரில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேரடி நிதி பங்கீடு, மூணாவது டாக்ஸ் டெவல்யூஷன். இந்த 3 வகைகளில் தான் பிரதானமாக நமக்கு இது பிரிஞ்சு வருது. முன்னாடி பிளானிங் கமிஷன் அதை மேனேஜ் பண்ணது, இப்போ வந்து கேபினெட்டே அதை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே, குறிப்பாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அதை பார்த்துக்கிறாங்க இந்த பிரித்து கொடுக்குற வேலையை. இப்படி பிரிஞ்சு வரும்போது கிராண்ட்ஸ் இன் எய்டோ அல்லது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸோ அல்லது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்றிய அரசு முழுமையாக நிதி கொடுப்பதோ அல்லது டெவல்யூஷனோ, இதுல எவ்வளவு வராம இருக்கு அப்படின்ற அந்த நம்பரை விரிச்சு காட்டணும்ல.
தமிழ்நாட்டுல ஒரு தலைக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய மிச்ச காசு எவ்வளவு கணக்கு போட்டு சொல்லலாம்ல? அதான் பொதுவா 13% போட்டிருக்காங்க மொத்த எக்ஸ்பென்சர்ல. நம்பர் என்ன? அந்த நம்பர் என்ன? சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்ல மாநில அரசுக்கு சுமை அதிகரிக்கிறது. எவ்வளவு அதிகரிக்குது? ஆண்டுக்கு எத்தனை கோடி அதிகரிக்குது? ஒரே ஒரு திட்டம் மட்டும் நான் சொல்றேன். இப்ப இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்துக்கு இவங்க செயல்படுத்த போறாங்க. இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்துல 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய செலவு மட்டும் 45,000 கோடி வரும். நம்மளால அதை நிறுத்தவும் முடியாது. நம்மளால அதை கொடுக்கலன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா கொடுக்கலன்னா ஏழைவாழைங்க பாதிக்கப்படுவாங்க. அப்ப பழைய திட்டத்தை கேட்டு போராடாம புதிய திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப ஏத்துக்கிடும் போதே நம்ம செலவை ஏத்துக்கிறோம், செலவை ஏத்துக்கிடும் போதே கடன் வாங்குறதுக்கு தள்ளப்படுவோம். அந்த தைரியத்துல தான் தங்கம் திணறு சவால் விடுறாரு. கடன் வாங்காம உன்னால எப்படி நடத்த முடியும் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொடுக்க வேண்டிய காசை இவங்க நம்பர் சொல்லலாம்ல. தமிழ்நாட்டில் ஒரு தலைக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல இவ்வளவு வரணும், ஒரு தலைக்கு மெட்ரோ திட்டத்துல இவ்வளவு வரணும், இப்படிலாம் பிரிச்சு சொன்னா நம்ம சண்டை போடுறதுக்கு தயாராகும்ல. அப்படி சண்டை போடுறதுக்கு நம்மளை தயார்படுத்துறது இந்த அறிக்கையுடைய நோக்கம் அல்ல. இல்ல, உண்மையிலேயே இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மாநிலங்களுக்கு, குறிப்பா தென்னாட்டை சேர்ந்த மாநிலங்களுக்கு, அவங்க கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு காரணமே ஒன்றிய அரசோட நிதி கொள்கையும் ஊரவஞ்சனையா நடந்துக்கிறது தான். ஆனா அப்படி ஒரு பிரச்சனையே இப்போ இல்லை. போன ஆட்சியோட குளறுபடி, இல்லை ஊழல், இல்லை ஸ்டாலின் டாக்ஸ், இதெல்லாம் தான் காரணம்ன்ற ஒரு பிரம்மையை கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த வெள்ளை அறிக்கையோட நோக்கம் எடுத்துக்கலாம். அதுதான் ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணும். குஜராத் மாடலை முன்னிறுத்துவதும் தமிழ்நாட்டு மாடலை பின்னுக்கு தள்ளுவதும். ஸ்டாலின் எந்த கோரிக்கைகள் எல்லாம் கேட்டாரோ இவங்களே தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, 2வது பாயிண்ட், அதாவது அறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுல 2வது பாயிண்ட், ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு ரூபாயும் நாங்க டாக்குமெண்ட் பண்ண போறோம், டாக்குமெண்ட் பண்ணி இந்த வெளியிட போறோம், ஒரு காசை கூட வசூல் பண்ணாம விட மாட்டோம்னாங்க. அது எத்தனை ரூபானே போட மாட்டாங்க அறிக்கையில. அவர் பேசுனதுலேயே அது ஒரு பிரச்சனையா அட்ரஸ் பண்ண பிரச்சனை அதை பத்தி கொஞ்சம் கூட பேசவே இல்லை. அந்த 21 பக்க பிரசன்டேஷனை போடும்போது ஒன்றிய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா இதை பின்னுக்கு தள்ளுறாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்லைடுன்னு ஒன்று காமிச்சாரு. முக்கியமானது எதுவுமே இல்லையா அதுல? இதை பின்னுக்கு தள்ளுறதுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, சண்டையை டெல்லியை நோக்கி போடாதீங்க, டெல்லியை ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க உங்களுக்குள்ள என்னன்னாலும் அடிச்சுங்க. விஜயும் ஸ்டாலின் அடிச்சுங்க, சீமானும் ஸ்டாலினும் அடிச்சுங்க, எடப்பாடியும் ஸ்டாலினும் அடிச்சுங்க, ஏன் சிபிஐ சிபிஎம் விசிகாவும் ஸ்டாலின் அடிச்சுங்க, யாருனாலும் அடிச்சுங்க. ஆனா எங்க டெல்லியை ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க பாருங்களேன், நம்மளுடைய உரையாடல்கள்லேயே தொடர்ந்து இந்த மே 10ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய சேனலை ஹிஸ்டரியவே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒன்றிய அரசாங்கம் தொடர்பான ஏதாவது ஒரு முக்கியமான விவகாரத்தை நம்ம எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அது ஃபினான்ஸ் மேட்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் மேட்டரே நம்ம இப்போ அட்ரஸ் பண்ண முடியல. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம சண்டையை நம்மளுக்குள்ள மாத்துறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சூழல் உருவாச்சு இல்ல, அதுவும் இதுவும் ஒண்ணு. இவங்க தன்னை எம்ஜிஆரை கிளைம் பண்ணிக்கிறதுல மற்ற இடத்துல எல்லாம் இவங்க எம்ஜிஆரோட எந்த விதத்திலையும் ஒத்து போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா ஒத்து போறாங்க. டெல்லியை நோக்கி நடந்துகிட்டு இருந்த சண்டைய பக்கத்து கடைக்காரன் கூட சண்டை போடு, நீ என் கூட வா, ரோட்ல இங்க சண்டை போடு, நீ என்ன எவன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் தானே இதைதான் பண்ணும் தானே. போன ஆட்சியில சவுக்கு சங்கர் போன்ற பிலிக்ஸ் போன்ற போராளிகள்லாம் இல்லாத ஒரு பாஜக அச்சுறுத்தலை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பாசிச அச்சுறுத்தல் இருக்கிற பிரச்சனை கரப்ஷன், அதை தான் பேசணுன்றதான் சொன்னாங்க. இப்போ அதான நடக்குது. அதை பேசவே இல்லையே. இப்போ வரைக்கும் கரப்ஷனை பத்தி பேசலையே. கரப்ஷன் பத்தி பேசுவோன்னு தான் சொல்றாங்களே தவிர என்ன கரப்ஷன் பேச மாட்டாங்களே. சரி, கரப்ஷன் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ஒன்றிய அரசு வச்சிருக்கல, அது கரப்ஷனா இல்லையா? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? அந்த கரப்ஷனையும் சேர்த்து பேசுவோன்றேன். அந்த கரப்ஷனை ஏன் பேச மாட்டேங்கன்னு கேட்கிறேன். இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம பங்காளி சண்டையா மாத்தி விடுறது. நீ உனக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவுடா, ஏன்டா ஏன் தாலியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பா குஜிலி மஸ்தா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். இவங்க நம்மள ஜாலியா அடிச்சு சண்டை போட விட்டுட்டு இவங்க அந்த சண்டையை போட தானே இப்ப பிரவீன் சைத்தீர் போயிருக்கிறாரு. ஒன்றிய அரசோட சண்டை போட தானே பிரவீன் சக்கரவர்த்தி இவரே அனுப்புறாரு. அவரே சொல்றாரு, ஆமா தாவேக்கா பெரும் நல்ல ஒரு மனப்பரம்பு நடந்துக்கிறாங்க, பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் தாவேக்கா கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நம்ம கட்சியில இருந்து போகாம இன்னொருத்தரை காங்கிரஸ் அனுப்பிச்சிட்டாங்களேன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. டெல்லியிலயும் சரி சர்க்கார்லயும் சரி அனுபவம் உள்ள ஒரு ஆள்னா, ஒன்றிய அரசு மாநில உரிமைகள் எல்லாத்தையும் புடுங்குற டைம் இது, நான் போறதுதான் சரியா இருக்கும், அதுக்காக தான் நான் போறேன்னு அந்த சண்டையை தான் அவர் எடுத்துக்கிறாரு, காங்கிரஸ் எடுத்துக்கிறாங்க. இவர் பெரிய ராஜகோபாலாச்சாரி கவர்னர் ஜெனரலா பொறுப்பெடுத்துக்கிற போறாரு, வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு தமிழன் உரிமையை பாதுகாப்பேன்னு. டெல்லிக்கு போறதுன்னா ஓடி போயிரு. இவர் மயிலாடுதுறையில சீட்டு கேட்டாரு, மயிலாடுதுறையோட சீட்டு கொடுக்கலன்னா நீ யாரு கூட சண்டை போடணும்? சுதாவோட சண்டை போடணும். வழக்கறிஞர் சுதாவா
அல்லது வாங்கி தின்னும் பிரவீன் சக்கரவர்த்தியா, இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள முடிவெடுக்கணும். அதனால இவங்க திமுக மேல கோவப்படுறாங்க. திமுக கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதா அல்லது என்ன சொல்லுதுன்றது அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. மயிலாடுதுறையில உனக்கு சீட்டு கிடைக்கல, இவர் மயிலாடுதுறையில சீட்டு வேணும்னு மயிலாடுதுறையில போயிருந்தா பரவாயில்ல, திருப்பத்தூர்ல போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, தங்கபாலுவை கூட்டிட்டு போய் ரேலி நடத்துறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில சீட்டு மறுக்கப்பட்டது, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்குது. அப்போ வந்து ராகுல் காந்தி கிட்ட மீடியேட் பண்றதுக்கான அந்த வழக்கமான வாய்ப்பு அவர்களுக்கு வந்து சேருகிறது. அந்த மீடியேட் பண்ற வாய்ப்பை வந்து அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு பலனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு நாளும் ராஜ்யசபாவுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பங்கை ஒழுங்காக கொடுங்கள்னு சண்டை போடுவாரான்னு கேட்டா மாட்டார். ஒரு காலத்திலும் போட மாட்டார். ரொம்ப முன்னாடியே எப்படியே சொல்றீங்க? கண்டிப்பா போட மாட்டார். அப்படி ஒருவேளை போட்டாருன்னா கூடுதலா எனக்கு அதுல சந்தேகம் வரும். அதுக்கு காரணம் இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. ஒரு காலத்துல ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக இப்ப இவங்க பாசிசத்தை பத்தி யாராவது கடைசியில பேசினாங்களான்னு பாருங்க. திமுக காரன் தான் கடைசியில சனாதன ஒழிகன்னு கத்திட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல உட்காந்து. பாசிசத்தை பத்தி பேச்சே காணுமே. இல்ல அப்படி ஒரு ஸ்பேஸே இப்போ மாறிடுச்சு. பாசிசத்தை பத்தியோ இல்ல மதவாத பிரச்சனைகளை பத்தியோ மத்த எதை பத்தியும் பேச, அத இன்னொரு இன்டர்வியூல பேசுவோம். சாதி ஒளிஞ்சிருச்சு. ஆனா அது ஒரு பெரிய டேஞ்சர் அது. ஆமா, தமிழ்நாடு அரசியல் போக்குல 72 ஒரு சீரழிவை ஏற்படுத்தியது. அந்த சீரழிவை நம்ம மீட்கிறதுக்கு வந்து 2021 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த கொள்கைவாதம், லட்சியவாதம், தேசியவாதத்துக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய தேசிய இனக்குழுவாதம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரும்பி வர்ற நேரத்துல என்னடா இந்த மொட்டு அரும்புது, இது பூத்துருச்சுன்னா மனம் பரப்பிடும், வெட்டி எரி அப்படின்னு சொல்லி வெட்டி எரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வெட்டிய செடியில் மீண்டும் பூ பூக்கத்தான் போகிறது. இந்தியா அதை பார்த்து வந்து மூக்கடைக்கத்தான் போகிறது. இன்னும் பொருளாதார நிபுணர்கள், வல்லுநர்கள், இப்போ ஒரு ரகுநாதன் மாரி போன்ற ஆட்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அதாவது நீங்க அரசே நடத்த முடியாதுன்ற ஒரு நிலைமை. அதாவது நீங்க செலவு பண்ணது ரொம்ப அத்தியாவசிய செலவை தாண்டி வெல்ஃபேர்ன்ற பேர்ல பண்ண செலவுகள்லாம் மூச்சை விட முடியாத நிலைமை கொண்டு போயிடுச்சு. அப்போ நீங்க இதை வந்து இப்போ நிப்பாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டி ஆகணும். குறைஞ்சபட்சம்னாச்சு புதுசா உருவாக்காம இருக்கணும். புதுசா உருவாக்காம இருக்கணும்னா இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருக்குது, அது 2000 ரூபாய் 2500 ரூபாய் மாத்தாம இருக்கணும். கேஸ் சிலிண்டருக்கு 6 சிலிண்டர் கொடுக்கறதுல அதை நடத்தாம இருக்கணும். இல்ல இந்த இபி பில் இதுவா இருக்கட்டும். இந்த மாதிரி இதெல்லாம் புதுசா இருக்கிறத முதல்ல அதை பண்ணாம தொடங்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும். ஒரு காத்தாடியை வந்து நூல் விட்டாச்சு, இப்போ அது போயிடுச்சு. இப்போ கையில நிக்கணும்னா முதல்ல அதை பிடிக்கணும், நூல் விடுறத நிப்பாட்டணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வலிக்கணும். இந்த நிலைமைக்கு போகாம இதை சரி செய்ய முடியாது, வேற வழியே கிடையாது அப்படின்றத சொல்றாங்களே. அது அவங்களா சொல்றாங்களா இல்ல டிவிகே வாக்குறுதிகள்? இப்போ டிவிகே செய்யற தரப்புல இருந்து அவங்க இந்த வெள்ளை அறிக்கை வச்சதுக்கு நோக்கமா இதை விமர்சிக்கப்படுது. நாங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் செய்ய முடியாது, காரணம் வந்து இவ்வளவு மோசமான கவர்னன்ஸை போன 5 வருஷத்துல கொடுத்து போயிட்டாங்க, நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இதை வைக்கிறாங்கன்ற விமர்சனங்களும் வருது. இன்னொரு பக்கம் ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் நிப்பாட்டணுன்ற விமர்சனங்களும் வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய 1 ரூபாய் எப்படிலாம் செலவாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சம்பளத்துக்கு 18%, பென்ஷனுக்கு 8.7%, லோன் டிஸ்பர்சல் 2.8, வட்டி 15%, மூலதன முதலீடு செலவுகள், மூலதன செலவுகள் 11.5%, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 3.6%, ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட் கடனை திருப்பி அடைப்பது 10%, சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் மானியங்கள் மற்றும் நிதியுதவிகள் 30%. இது தமிழ்நாட்டினுடைய 1 ரூபாய் செலவழிக்கப்படுகின்ற விதம். இப்போ இவங்க வெல்ஃபேர் எல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்றாங்கல்ல. வெல்ஃபேர்னா எது? இலவசமாக கல்வி அளிப்பதை நிறுத்தலாமா? இலவசமாக மருத்துவம் அளிப்பதை நிறுத்தலாமா? இலவசமாக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதை நிறுத்தலாமா? நிறுத்தக்கூடாதுல்ல. இலவசமாக மருத்துவமனையை பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா கட்டணம் இல்லாம அரிசியை கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இதுக்கப்புறம் புதுசா கொண்டு வர திட்டங்களை நிறுத்தி வைக்கணும். முதல் கட்டம் அதை செய்யணும், அதுக்கப்புறம் மற்றதையும் குறைகிறத பத்தி யோசிக்கணும். அப்படி சொல்றவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க காசை கொடுக்காதீங்க, கம்பெனிக்காரனுக்கு காசை கொடுங்க, முதலாளிக்கு காசு கொடுங்க. முதலாளிக்கு மானியத்துல இதை பேசுற பல பேர் வந்து முதலாளிகளுக்கு வந்து மானியம் கொடுக்கணும். எதெல்லாம் மானியம்? இப்ப இந்த வெல்ஃபேரை நிறுத்தணும்னு சொல்றாங்கல்ல, தனியார் கம்பெனிகளுக்கு இலவசமா நிலம் கொடுக்குறோம், அதை நிறுத்த சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா? தனியார் கம்பெனிகளுக்கு இலவசமா தடையில்லா மின்சாரம் பல இடங்கள்ல கொடுக்குறோம், அல்லது தடையில்லா மின்சாரம் கொடுக்குறோம், அதை நிறுத்த சொல்லி யாராவது கேட்குறாங்களா?
தண்ணீர் பயன்பாட்டுக்கு அவங்களுக்கு இலவசமா பல இடங்கள்ல அனுமதிக்கிறோம். அதை நிறுத்த சொல்லி யாராவது கேட்குறாங்களா? அல்லது அவங்களுடைய கடனை திருப்பி அடைப்பதிலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கிறோம், அதுக்கு யாராவது பேசுறாங்களா? நாமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாமளே லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணி, நாமளே பில்டிங் கட்டி, நாமளே உள்ளுக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு வச்சா ஒரு கம்பெனிக்காரன் நான் உள்ள வச்சு நடத்திக்கிறேன்னு வந்து உட்காரான். இந்த வசதியை கட் பண்ண சொல்லி யாராவது கேட்குறாங்களா? ஏன் கேட்க மாட்டாங்க? அதுக்கு பதிலாக வந்து அவங்களோட வரியை வந்து கார்பரேட் டாக்ஸை குறைச்சது தான் ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு. 30லேருந்து 22 நினைக்கிறேன். அதை நோக்கி யாருமே பேச மாட்டாங்க. மாறாக அதை எங்களுக்கும் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய அவன் மட்டும்தான் பூர்ஸ்வாவா, நாங்களும் அதுதானே அப்படின்ட்டு இங்க இருக்கிற அந்த ஆஸ்பிரேஷனுக்கு மதிப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர, மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறுத்துவதில் இருக்கின்ற அந்த ஆர்வம் வந்து இப்போ இந்த சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு தமிழ்நாடு அரசு செலவு செய்கிறது போலவே தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு செய்யுது. இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, சப்சிடிஸ், இது எல்லாத்துலேயுமே நம்முடைய நிலம் இருக்குது, நம்முடைய தண்ணி இருக்குது, நம்முடைய வளங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் கார்பரேட் கம்பெனிக்கோ அல்லது ஒரு முதலாளிக்கோ வந்து இலவசமாக கொடுக்குறோம். அதையெல்லாம் நிறுத்த சொல்லாதவன் அரிசி ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்தா நிறுத்துன்றான், ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா மகளிருக்கு கொடுத்தா அதை நிறுத்துன்றான், பேருந்துல பயணத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்தா அதை நிறுத்துன்றான். இப்போ இதையெல்லாம் நிறுத்த சொல்லுகிறவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? மக்களுடைய வாழ்வாதாரம், வறுமையை ஒழிக்கணும், எப்படி ஒழிக்கலாம்? தேவைப்படாதவர்களுக்கு போய் சேருது இல்லை, அது ஒரு விரயம் தானே. அது கொஞ்சம் யாருக்கு தேவை என்னன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கும் போகணுன்றது. 1000 ரூபாய் அப்படிதானே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 1000 ரூபாய் அப்படிதானே கொடுத்தாங்க, தேவைப்படுறவங்களுக்கும் கொடுத்தாங்க. இப்பையும் தேவைப்படுறவங்களுக்கு தான் திட்டங்கள் போகுது. பேருந்தில் பயணப்படுபவர்கள் எல்லோருக்கும் கட்டணம் இல்லாத பேருந்து பயணம். யாரெல்லாம் பேருந்துல போறாங்க? 50,000 கூட சம்பளம் வாங்குவாங்க, ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து கூலி தொழிலாளர்களா இருப்பாங்க, அவங்க தான் பேருந்துல போவாங்களே தவிர தலைமுறையாக உட்கார்ந்த இடத்துல சோறு திங்கிற குரூப் யாருமே வந்து பேருந்துல போல. அப்ப அது டார்கெட்டடா தான் இருக்கு. 1000 ரூபாய் அரசு பணியாளர்களுக்கு போய் கொடுக்கல, மாத வருமானமே இல்லாத குடும்ப பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அது டார்கெட்டடா தான் போய் சேருது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. கலைஞர்களுடைய இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க, பல துறை கலைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஓய்வு பெற்ற காலத்துல அவங்களால எந்த கலையும் நிகழ்த்தி காட்டி சம்பாதிக்க முடியாதுன்றதுனால அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் வருமானம் பென்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இதை நிறுத்தணுமா? அவங்க சாப்பிட வேண்டாமா? அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஒரு நிதிதான உதவியா போகுது. ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமா? மன்னர் மானியம் கொடுக்கணும், ஆனா ஓல்டேஜ் பென்ஷன் கூடாது. இந்த வகைராக்களுடைய பேச்சு வந்து இப்படித்தான் அபத்தமானதாக இருக்கிறது. இன்னமும் இவர்கள் வந்து எளிய மக்களுக்கு இது போய் சேருது, ஒரு சூத்திரனுக்கு போய் சேருது, ஒரு பஞ்சமனுக்கு போய் சேருதுன்றதுலதான் இவங்களுடைய வெறி வருதே தவிர, ஒரு பனியாவுக்கு போய் சேருது, ஒரு பாப்பானுக்கு போய் சேருது அப்படின்றத பத்தி. இங்க வடபழனி கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அர்ச்சகர்கள் குடியிருப்புன்னு ஒன்று பார்த்தேன். அர்ச்சகர்கள் குடியிருப்புன்னு ஒரு குடியிருப்பு, எனக்கு தெரிஞ்சு போன கவர்மெண்ட்ல தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நலத்திட்டம் தானே, நிறுத்துங்க. இல்லை, இப்போ டிவிக்கே வந்து என்ன செய்யும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதா அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க ஆனால் போன ஆட்சி கொடுத்ததை விட அதிகமான வெல்ஃபேரை கொடுக்குறதா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, 6 மாதம் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் சரி செய்து நிறைவேற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை பலர் வைக்கிற விமர்சனம் மாரி அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது தான்ப்பா இதை இவ்வளோ கதையை சொல்கிறேன் அப்படின்றத நீங்களும் பார்க்குறீங்களா? அவங்க எதையுமே செய்ய மாட்டேன்னு அறிக்கையில் சொல்லிட்டாங்க. இப்போது இருக்கிற நிதியில மேலே புதிய திட்டங்களை செய்யவே முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னு அவங்க ஏற்கனவே டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய அந்த புதிய அறிவிப்புகள் இருக்குல்ல, இதுக்கு ஆகின்ற செலவுகள் இருக்குல்ல, இந்த செலவுக்கு வரி வருவாயை நம்மளால பெருக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கம் காசை கொடுக்காது, அப்ப கடன் தான் வாங்கணும். இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதுல 2 நோக்கம். ஒன்று, திட்டத்தை செயல்படுத்தவே கூடாது. இன்னொன்று, நானும் கடன் வாங்குவேன்னு ஜஸ்டிஃபை பண்றது. இந்த 2ல என்ன நோக்கம் அப்படின்றது சட்டமன்றம் கூடின உடனே தெரிஞ்சிடும். சட்டமன்றத்துல எழுப்ப வேண்டிய முக்கியமான விஷயம், நான் முதல்வன் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. பேர் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் த ஏஜ் ஓல்டு. பல ஆண்டுகளா ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு. ஆனா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்ப நம்மளுக்கு நேரடியா பயன் கொடுப்பதா மாறிச்சு, நான் முதல்வன்ற திட்டத்தின் மூலமா தான் அது மாறிச்சு. அப்ப அந்த திட்டத்தை இழுத்து மூடுறதுன்றது வந்து ஏமாற்று வேலை, அந்த மாணவர்களுக்கு செய்யற துரோகம். அந்த நான் முதல்வன்ற வெர்டிக்கலின் மூலமா கிராமமா அந்த ஆசிரியர்களை அனுப்ப போய் தான், பயிற்சியை அனுப்ப போய் தான் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்களோ அல்லது சிறுபான்மையினத்தை சேர்ந்த மாணவர்களோ, ஒரு கிராம பகுதியை சேர்ந்த மாணவர்களோ, மலைவாழ் மாணவர்களோ இன்னைக்கு ஐஐடி ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடி ஐஎம்ல வந்து போய் படிக்க போறாங்க. ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் போய் படிக்க போறாங்க. இப்ப அந்த மாணவர்கள் பயனடைய கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து இது ரொம்ப ரொம்ப கேவலமான கொடூரமான ஒரு பார்ப்பன சிந்தனை. இப்ப இந்த இது வந்து பார்ப்பன சிந்தனையில, இந்த பார்ப்பன சிந்தனையை ஒழிச்சு கட்டுறது தானே தமிழ்நாட்டினுடைய வரலாறா இருந்திருக்கு. மீண்டும் அதே பார்ப்பன சிந்தனையோடு அதே ராஜாஜி வகைராக்கள் வந்து உட்கார்றாங்க.
வெல்ஃபேரை ஒழிக்கணுன்றாங்க, இலவசம் வேண்டான்றாங்க, இலவசம் விட்டு கொடுத்துருன்றாங்க. நீங்க அடுத்து வேணா பாருங்க, இது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். தமிழ்நாடு கடன் சுமை அதிகமா இருக்கு. அதனால நீங்களா விருப்பப்பட்டு உங்க மகளிர் உரிமை தொகையை விட்டு கொடுங்களேன், நீங்களா விருப்பப்பட்டு பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு போங்களேன், நீங்களா விருப்பப்பட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இனிமேல் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு வேற 1,50,000 1,50,000 பூரா பேர் கட்டுறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. அதை வச்சு கடன் அடைக்க முடியுமா? முதல்ல அப்படி அடைக்கிறதா இருந்திருந்தா விஜய் வீட்டுல இருந்து அவர் காசை கொண்டு போய் கட்டி அடைச்சிட்டு நிரந்தரமா நீ உட்கார்ற முதலமைச்சர் சீட்ல, யாரும் உன்னை கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடனை நீயும் உன்னுடைய திரைத்துறை நடிகர்களும் ஆடி பாடி ஊர் ஊரா சுத்தி அடை. அத்தோட நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடத்துறது நிப்பாட்டிடுவோம், நீ நிரந்தரமா இருந்துட்டு போ. ஏழைப்பாளைங்க வீட்லையும் வக்கீல் அந்த வந்து நாக்கு தள்ள கோர்ட்ல போய் வாதாடி சம்பாதிக்கிற காசு, எங்கேயோ போய் வாய் வலிக்க பேசி சம்பாதிச்ச காசு, அந்த காசை வந்து தூக்கி கொண்டு போய் கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கிறாங்க செக்கை. அந்த செக்கை வாங்கி வைக்கிறதுக்கு கூசலையா கவர்மெண்ட்ல இருக்கிற ஆபீசருக்கு? எனக்கு லாஜிக்கே புரியல. ஒருத்தன் போய் பேரிடர் நிவாரண நிதியில போய் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் இந்த அரசு முதல்ல தடுத்து நிறுத்தணும், அல்லது இந்த அரசுக்கு ஆதரவா இருக்கிறவங்களாவது இதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். மக்கள் இயக்கங்களாக இருப்பவர்கள் மக்கள்கிட்ட போய் இதை தெளிவுபடுத்துங்க. இப்படிலாம் வந்து காசை கட்டாதையா, போய் எஃப்டில போட்டு உட்காந்து வாழ்க்கையை பாரியா, இப்படிலாம் கொடுத்தாலும் அடைக்க முடியாதுன்றதை யாராவது தெளிவுபடுத்தணும். இவ்வளவு நேரம் இந்த வெள்ளை அறிக்கை மற்றும் பல விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை வந்து விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.